வணக்கம். நான் ஸ்டாலின் குணசேகரன் உங்கள்கிட்ட பேசுகிறேன். 22வது ஆண்டா ஈரோடு புத்தக திருவிழா கோலாகலகமாக நடந்து கொண்டிருக்கு. 7 நாட்கள் முடிஞ்சிருச்சு. 7 நாட்களும் 7 விதமான எழுச்சியை உருவாக்கியிருக்கு. இன்னும் 5 நாட்கள் மட்டும்தான் பாக்கி இருக்கு. இந்தியாவில் மிக தேர்வு செய்யப்பட்ட மிக உயர்ந்த மிக அற்புதமான பதிப்பகங்கள்லாம் ஈரோடு புத்தக திருவிழாவில் அரங்குகள் அமைச்சிருக்காங்க. அது எவ்வளவோ சிரமப்பட்டு அவங்களை எல்லாம் வரவழைச்சிருக்கோம். லட்சக்கணக்கான தலைப்புகளான கோடிக்கணக்கான புத்தகங்கள். இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்குறதுக்கு 5 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. நீங்க அதை முழுமையா பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று 10% கழிவு, சில பேர் கூடுதலான கழிவும் கொடுக்குறாங்க. அனுமதி இலவசம். அதே சமயத்தில் மாலை நேர சொற்பொழிவு நிகழ்ச்சி மிக சரியா 6 மணிக்கு ஆரம்பிக்கும். நாளையிலிருந்து 5 நாள் பார்த்தீங்கன்னா 5 விதமான வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்க போகுது. அற்புதமான பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள், கருத்தாளர்கள், மிகப்பெரிய கல்வியாளர்கள் அவங்கெல்லாம் வர்றாங்க. அது பெரிய வாய்ப்பு. ஆக்ரா, அலகாபாத், டெல்லி, கல்கத்தா, மும்பை இந்த பகுதியிலிருந்து அகில உலக புகழ்மிக்க பன்னாட்டு புத்தக நிறுவனங்கள், மல்டி நேஷனல் புக் கம்பெனிஸ் அவங்கெல்லாம் ஈரோடு வர வச்சிருக்கோம். ஈரோடு புத்தக திருவிழாக்கு எத்தனை வருஷம் முயற்சி இது. தமிழ்ல புகழ்பூத்த புத்தக நிறுவனங்கள் ஒன்று கூட பாக்கி கிடையாது. அத்தனை பேரும் ஸ்டால் போட்டிருக்காங்க. 2005 மக்கள் சிந்தனை பேரவை சார்பாக முதலாக தொடங்கப்பட்ட புத்தக திருவிழா அப்பவே முப்பெரும் முழக்கங்கள் முன்வைத்தோம். ஒன்று இல்லந்தோறும் நூலகம், இன்னொன்று நூலகமில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், இன்னொன்று நல்ல நூல்களே நல்ல நண்பர்கள். இந்த முப்பெரும் முழக்கத்தை முன்வச்சு தான் கடந்த 22 ஆண்டுகளாக மக்கள் சிந்தனை பேரவை தொடர்ந்து புத்தக திருவிழாவை இடைவிடாமல் தரத்தை மேம்படுத்தி நடத்தி வருகிறது. பொருளை பொது உடைமையாக்குவோம்னு சொல்றாங்க, சொத்துக்களை பொது உடைமையாக்குவோம்னு சொல்றாங்க, பெரிய பெரிய நிறுவனங்களை பொது உடைமையாக்குவோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் சரிதான், அதெல்லாம் தப்பில்லை. ஆனா முதல்ல அறிவை பொது உடைமையாக்குவோம். இதுதான் மக்கள் சிந்தனை பேரவையின் முழக்கம்.